இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஜெபத்தோடு இருக்கலாமா? அநேகர் ரொம்ப உடைஞ்சி ஏமாற்றம், நொறுக்குதல் அப்படிலாம் இருக்கீங்க. பட் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அது மட்டும் புரிந்து கொள்ளுங்க. அது எனக்கு செய்தி இல்லை. ஆனா சிலர் ஆறுதலுக்காய் ஏக்க பெருமூச்சோடு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் சொல்றார், நான் பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ. காத்திரு, நீ கைவிடப்படுவது இல்லை. ஆமென். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைய கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? அதான் கேள்வி. என்ன பாஸ்டர் அப்படி கேட்டுட்டீங்க? நாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லாம வேற யார்? எங்களுக்கு தெரியாதா நாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லி? அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வது லகுவானதுதான். ஆனால் பைபிள் படி அதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கென்று முன்குறித்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுதும் என்னையும் உங்களையும் மட்டும் ஆண்டவர் தம்முடைய மந்தையில கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை தன்னுடைய பிள்ளை என்கிற நிலைக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். இது இப்பொழுது உண்டான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் சொல்லுவது ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ என்னுடைய பிள்ளைதான் என்று சொல்ல முடியுமோ? அப்ப நான் யார் தான்? அப்ப நான் யாராகும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லாவிட்டால் யார் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை எதிர்கேள்வி கேட்கலாம். ஆனா பைபிள் படி நம்ம சோதிச்சு பார்க்கணும். பாருங்க, தங்கத்தின் தரத்தை பார்ப்பதற்கு அதை உரைக்கல்லில் வைத்து உரசுகிறார்கள். அதை போலத்தான் உங்களுக்கும் எனக்கும் நான் யார் என்பதை தெளிவாய் பகுத்தறிந்து கொள்வதற்கு உரைக்கல்லாகிய வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் கம்பீரமா நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வது லகுவானதுதான். ஆனால் தேவன் தரம் பிரித்து பார்க்கிற தேவன். அன்னப்பறவை என்று ஒரு பறவை இருக்கிறதாக சொல்லுவார்கள். நான் பார்த்ததில்லை. அது பாலோடு தண்ணீர் கலந்து வைத்தால் பாலை தனியா என்ன செய்து விடுமா? பிரித்து விடுமா? ஐயா, அன்னப்பறவையாலேயே பிரிக்க முடியுமே, ஆனால் அதை சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவனால் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிரித்து பகுத்தறிய முடியாமலா போய்விடும். அவர் தரம் பிரித்து பார்க்கிறவர். தரத்தை உயர்த்துகிறவர் மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளையாய் இருந்தால் மட்டும்தான் தான் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் சொந்தமாக்கி கொள்வதற்கு அவர்களை தகுதியாய் சுதந்திரவாளியாய் உயர்த்தி நிறுத்துகிற கர்த்தர். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு உரிமை உண்டு. ஆண்டவர் சொல்லுவார், தகப்பன் பிள்ளை கேட்பதை கொடுப்பான் அல்லவோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற, அதுல கேப்ப விடட்டுமா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அவருடைய பிள்ளையாய் இருந்தால் நாம் கேட்பதை அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். சொல்லுவது லகுவானதுதான். கிறிஸ்தவம் என்பது பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. பலன் என்பது என்ன? வசனத்தின் அடிச்சுவடுகளில் வாழ்கிற வாழ்க்கை. அன்பானவர்களே, இன்றைய செய்தி அதுதான். நீங்கள் தேவனுடைய புத்திரர் தானா? இன்றைய செய்தி மூலமாய் நம்மை ஆராய்ந்து பார்த்து நான் தேவனுடைய பிள்ளை தானா, தேவனுடைய புத்திரன் தானா என்பதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை நான் அதற்குரிய அடையாளங்கள் இல்லாதவளாய் இருந்தால் உணர்வடைந்து
என்னை சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தை கர்த்தர் இந்த செய்தியின் வாயிலாய் நமக்கு தந்தருளுகிறார். செய்திக்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாவரும் திருப்பிக் கொள்வோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, நல்ல கவனிங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். யார் முன் குறித்திருக்கிறார்? தேவனாகிய கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். இன்றல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. அப்பொழுது எனக்கு ஒன்று புரிந்து கொள்ள முடிந்தது. நான் அவருடைய பிள்ளையாக மாறும்படி அவரால் முன்குறிக்கப்பட்டவர். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல என்னை விட திறமசாலி, என்னை விட பரிசுத்தவான், என்னை விட ஞானம் உள்ளவன், என்னை விட அந்தஸ்துள்ளவர்கள் இருந்த பொழுது ஆண்டவர் என்னையும் உங்களையும் முன்குறித்து இருக்கிறார் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் ஐயா. அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. காணியாட்சிக்கு புறம்பா இருக்காங்கல்ல. ஆனா கர்த்தர் கிருபாசனத்தை நெருங்கக்கூடிய ஒரு சந்ததியா என்னையும் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்ததன் நோக்கம், என்னை அவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பதற்காகத்தான் அவர் என்னை முன் குறித்திருக்கிறார். ஒன்று கூட சொல்ல விரும்புகிறேன். நான் சரியா இருந்தால் அவர் தவற மாட்டார். சொல்லுங்க, நான் சரியா இருந்தா அவர் தவற மாட்டார். நான் பிள்ளையா இருந்தால் பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. கானானிய ஸ்ரீ பின்னால ஓடுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. பிள்ளைக்கென்று ஒரு அப்பத்தை கர்த்தர் ஸ்பெஷலா என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அன்றன்றைக்குள்ள அப்பமும் வைத்திருக்கிறார், சுகம் என்கிற அப்பமும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் என்கிற அப்பங்களும் தேவன் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, யாருக்கு உரியது? அது பிள்ளைகளுக்கு உரியது. ஹல்லேலூயா. பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. எஸ், நான் பிள்ளையானால் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதமும் சுதந்திரமும் எனக்குரியது. அப்படியானால் ஏன் இன்னும் என்னால் அந்த பிள்ளைகளுக்குரிய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? சிலுவையில் இரட்சகர் சிந்தின இரத்தத்தினால் சத்துருவின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறதே, ஏன் என்னால் வெற்றி வாழ்க்கை வாழ முடியவில்லை?
நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி என் ஆண்டவர் சிலுவையிலே தரித்திரனானாரே, ஏன் இன்னும் என்னால் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை? காரணம், நான் இன்னும் அவருடைய பிள்ளைக்குரிய அடையாளங்களை என் வாழ்வில் அச்சடையாளங்களாய் தரித்துக் கொள்ளவில்லை. 5 அடையாளங்களை நான் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தை பார்க்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். யார் அவருடைய பிள்ளை? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, யாருடைய புத்திரராய் இருக்கிறீர்களே? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருக்கீங்க? கொஞ்சம் கை வைத்த முடியுமா? எனக்கு எல்லாம் இயேசுதான் அப்படி சொன்னவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அவரையே நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். இன்னும் இதை குறித்து விளக்கமா சொல்லணும்னா அப்போஸ்தலனாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர்களுக்கு. கரங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். நல்ல கவனிக்கணும், அந்த 12வது வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவன் அவர்களுக்கு. எத்தனை பேர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாய் இருக்கலாம். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக விரும்புகிறீர்களா? ஒன்று செய்த போதும், இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையிலே உம்முடைய ஜீவனை தந்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், மீண்டும் எனக்காக வரப்போகிறீர், உம்மை என் சொந்த இரட்சகராய் என் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். அந்த க்ஷணமே, அந்த வினாடியே நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய புத்திரனாய் விசுவாசத்தினால் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் யாராய் மாறிவிடுகிறீர்கள்? பிள்ளையாய் மாறிவிடுகிறீர்கள். அல்லேலூயா. பழைய ஒரு பாட்டு உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அப்ப எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் குடும்பத்துல ஒரு பிள்ளையா மாறணும்னா அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஏற்றுக்கொண்டால் அவர்தானே நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்க முடியும். நிறைய வீடுகள்ல இப்படி எழுதி இருந்திருப்பாங்க, இயேசு இவ்வீட்டின் வீட்டுக்கு தலைவரா இல்லது உள்ளத்தை இல்லது என் வாழ்க்கையை ஆளுகிற தலைவராய் இருக்க வேண்டுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். கடந்த நாள் எனக்கு கேட்டது, சர்ச்சுக்கு வரும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயபக்தி வருகிறது. ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். ஏன்? இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் பின்னாலன்னா கொஞ்சம் பயம் குறைவா இருக்கும், முன்னால வர வர கொஞ்சம் பயம் கூட இருக்கும். சில விசுவாசிகளை பார்த்துருக்கேன், ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட் ரோல இருப்பாங்க, கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு மனஸ்தாபம் அவங்களுக்குள்ளே மனக்குழப்பம் இருந்ததுன்னா பேக்ல ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிட்ட போனா பிரச்சனை அப்படின்ட்டு. ஏன்? அதுலயும் இன்னும் பயம் என்னன்னா, ஸ்டேஜ்ல ஆண்டவர் ரொம்பவே வல்லமையா இருக்கிறார். ஆனா உண்மை என்ன தெரியுமா?
பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்ப உங்களுக்குள்ளே எப்பொழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அவர் உள்ளே வந்து விட்டாரு. அவர் உங்கள் ஆலயமாகிய சரீரத்திலே வாசம் பண்ணும் போது எவ்வளவு பயபக்தியோட நீங்க ஜீவிக்கணும். நான் எப்பொழுது ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டே. அவருடைய பிள்ளை என்றால் என்னுடைய நடை, உடை, பாவனை, சிந்தை, செயல்கள், பேச்சு அனைத்துமே பயபக்திக்குரியதாய் இருக்க வேண்டுமே அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு சரீரத்தை தேவன் விரும்பாதவற்றுக்கு இடம் கொடுப்பதை எப்படி ஆண்டவர் சகித்துக் கொள்ள முடியும், பொறுத்து கொள்ள முடியும்? ஆம், நம் ஆண்டவர் யாரை தன்னை பிள்ளையாய் வைத்திருப்பார் தெரியுமா? எந்த ஒரு மனிதன் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கண்ட்ரோல்ல அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாசம் பண்ணுகிறானோ அவன்தான் யாருடைய பிள்ளையாய் இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியும். வேதத்தை பாருங்கள், நல்ல கவனிக்கணும். யோசேப்பு சொல்லுவார், தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவத்துக்கு உடன்படுவது எப்படி? அவனுக்குள்ள ஒரு நெஞ்சில அடிக்குது. ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர், நான் எப்படி தவறு செய்ய முடியும்? என் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்க முடியும். இரண்டாவதாக, யார் தேவனுடைய பிள்ளை? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நல்ல கவனிக்கணும். வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 14 முடியுள்ள வாக்கியங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்க, அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. முதலாவது, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். இரண்டாவது, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். கவனிக்கணும், முதல் படி ஏற்றுக்கொண்டோம் அவரை. இரண்டாவது படி, தேவனுடைய பிள்ளையின் அடுத்த அடையாளம் அவரால் நடத்தப்பட வேண்டும். கவனிக்கலாமா? நமக்குள்ள 2 காரியங்கள் இருக்குது. கவனிக்கிறீங்களா? மாம்சமும் இருக்குது, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்க்கல. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன செய்துட்டு இருக்குது? மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுகிறவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. தெய்வ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுவார்கள். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அந்நிய பாஷை அடையாளத்தோட பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சிலர் பெருமையாய் பேசிக் கொள்வார்கள். நல்லதுதான். ஆனால் அந்த ஆவியானவர் தானா உங்களை நடத்துகிறார்? அதை ஆராய்ந்து பார்க்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பஸ்ல 2 பேர் இருப்பாங்கல்ல, ஒரு ஆள் ஓட்டுனர், இன்னொரு ஆள் நடத்துனர். ஆமென். ஸ்தோத்திரம். நடத்துனருக்கு கண்ட்ரோல்ல ஓட்டுனா தான் சரியா போக முடியும், இல்லது பல பிரச்சனைகள் இருக்கும். ஓட்டுனர், நடத்துனர். நம்மை நடத்துவது ஆவியானவராய் இருக்கணும்.
ஒவ்வொரு வினாடியும் அவரால் நடத்தப்பட வேண்டும். பாட்டு மட்டும் பாட விட்டோன்னு வைங்களா, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, சொல்லுங்க, என் செயலுல சொல்லுவோமா? என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆளும் அவரால் நான் நடத்தப்படுறேன்னா. ஐயா, நீங்க உங்க சுயத்தினால் நடத்தப்படுகிறீர்களா இல்லது ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? ஃபாதர் அழகப்படுற, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர் அவ்வளவு அழகான நடத்துவார். அவரோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அவர் சத்தத்தை நம்முடைய காதுகள் எப்பொழுதும் கேட்டுக் கொண்டிருக்குமே. ஆனால் என் தேவன் அழகா நேர்த்தியாய் நடத்துவார். பக்தன் பாடு, நேர்த்தியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி, காரியம் வாய்க்க செய்தீர். உண்மைதாங்க. அந்த சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வாரா? நடத்துவார். பைபிள் படி நடக்கணும்னு விரும்பினா ஆவியானவருடைய சத்தத்துக்கு உங்கள் செவிகள் திறந்திருக்க வேண்டும். கடந்து போன நாட்களை பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதோட நின்று விட்ட அநேகர் உண்டு. நான் இப்ப இயேசுவின் பிள்ளை என்று மனதில் திருப்தி அடைந்த சிலர் உண்டு. ஆனால் ஆவியானவர் தங்களை நடத்துவதற்கு அவர்கள் இடம் கொடுப்பது இல்லை. மனதுல, மாம்சத்துல என்ன தோணுதோ, தொலைக்காட்சியில என்ன பார்க்கிறோமோ, கடையில என்ன காண்கிறோமோ, அவ்வளவுதான். அதை உடனே வாங்கணும், அதை செய்யணும், யாரோ ஒருவருடைய ஆலோசனை கீழ்ப்படியணும். நோ, பரிசுத்த ஆவியானவரால் எந்த ஒரு தேவ பிள்ளை நடத்தப்படுவதற்கு தன்னை சமர்ப்பிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. அவர்களை தான் தேவன் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் இன்னொரு பாட்டு, என்னை ஆட்கொண்ட இயேசு நீர் யார் என்று நான் அறிவேன். மனித தூற்றும் போது என்னை மகிழ செய்பவர் அவர்தான். ஸ்தோத்திரம். அவர்தான் நடத்தணும். அவருடைய பலன் தான். இந்த அளவுல பிரச்சனைகளின் நடுவுல எப்படி நீங்க நிக்கிறீங்க, ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறீங்க, அவர் நடத்துறாருயா. அவர் என்னோடு பேசிட்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோடு கூட பேச வேண்டும். தேவன் பேசினபடியே நான் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் பிள்ளையாய் இருக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பத்துல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காவிட்டால் வேதனைப்படுவார்ல. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டே சொல்லுவோம், உன்னெல்லாம் போய் நான் பிள்ளையாய் பெற்றேனே என்று சொல்வதற்கே வெட்கமா இருக்கிறது சொல்லுவார்.
அப்படித்தான் ஆவியானவரால் ஒரு தேவ பிள்ளை நடத்தப்படாவிட்டால் அவர்கள் அவருடைய பிள்ளையாய் இருக்க முடியாது, அங்கீகரிக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை பார்ப்பீர்கள். ஆனா பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி, சொல்லுங்க, ஆவியானவர் நடத்துகிறபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று, ஆமா, ஆவியினால் என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரால் நடத்தப்படணும். மனதுல மாம்சத்துல தோன்றதெல்லாம், குடும்பத்துல கோத்திரத்துல சொல்றதுக்கு எல்லாம் கீழ்ப்படிவதில்லை. ஆவியானவர் என்ன நடத்தணும்? ஸ்தோத்திரம். படிப்பானால் சரி, வாழ்க்கையானால் சரி, வேலையானால் சரி, தொழிலானால் சரி, முடிவுகள் எடுக்கிற காரியமானாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார். சிலர் சொல்லுவாங்க, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேனோ அன்றிலிருந்து என் லைஃபே மாறிட்டையா, என் பேச்சே மாறிட்டையா, என் சிந்தையே மாறிட்டையா, என் செயல்களை மாறிட்டு நான் எடுக்கிற தீர்மானம் ஜெயிக்கிறது, நான் எடுக்கிற முடிவுகள் வெற்றியாய் மாறுகிறது. காரணம் அது என்னுடைய முடிவல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்து எனக்கு தந்த வழி நடத்துதல். நிச்சயமா சொல்வேன், ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்ட முடிவு மகிழ்ச்சியா இருக்கும், முடிவு வெற்றியாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆவியானவரால் எங்கே நடத்தப்பட்டார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கிருந்து ஜெயத்தோடு தான் வந்தாரியா. அல்லேலூயா. பிலிப்பு ஆவியானவரால் வனாந்தர மார்க்கமாய் எடுத்துக்கொண்டு போகப்பட்டார். அங்கு ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு வெற்றி முகத்தோடு வந்தார். நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்ட பொழுது ஆவியானவர் எலும்பு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பதை உறுதிப்படுத்தினார். இன்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் நீங்கள் பிள்ளை என்று சொல்ல தகுதி வாய்ந்தவர்கள். மூன்றாவதாக, ஆண்டவருடைய பிள்ளையின் அடுத்த அடையாளம் என்ன? சேர்ந்து சத்தமா வாசிப்போமா? வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரர்னா என்ன? பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எப்படி செய்வதினால் நீங்கள் பிள்ளைகளாய் மாற முடியும்? இங்க 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த 4க்கும் மூல காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், தேவ அன்பு. உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுமா? அமர்மியானுள்ளே சத்துருக்கள் எல்லாருக்குமே இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வளர்றான்னா கண்டிப்பா அவனுக்கு சத்துரு இருப்பான். நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் போகிறான்னா அவனுக்கு சத்துரு இருப்பான். அது ஆவிக்குரிய கோணமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், உலக பிரகாரமான காரியங்கள் ஆகட்டும், சத்துருக்கள் ஏராளமாய் இருப்பார்கள். ஆனா பைபிள ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுமா? கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனுடைய பிள்ளையினுடைய அடுத்த அடையாளம் அதுதான், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். கடினமானதுதான், ஆனா கூடாதது ஒன்றும், சொல்லுங்க கவனிங்க, கூடாதது ஒன்றும் இல்லை. நான் அனுபவம்லாம் நிறைய சொல்லுவேங்க, நிறைய வச்சிருக்கேன். சத்துருக்கள் நிறைய பேர் நிறைய சமயத்தில் எனக்கு எழும்பி இருக்காங்க. ஆனா அவங்களை எல்லாம் சிநேகிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. உண்மைதான் சொல்றேன். சிலர் சொல்லலாம், உங்களுக்கு சூடு சொரண
மானம், ரோஷம், ஆசம், பாசம் ஒண்ணும் கிடையாதோ? கிடையாதுங்க. எல்லாம் சிலுவையில செத்து போச்சு. எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டார் ஆண்டவர். சிலுவையை நோக்கி பார்த்தவர்களுக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பம். சத்துருக்களை சிநேகிப்பது என்பது தேவனுடைய பிள்ளையின் அடையாளம். நீங்க அந்த லெவலுக்கு வளரணும்ல. தேவனுடைய பிள்ளைனா அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான். நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லி இருக்கிற அடையாளங்கள் என்னில் காணப்பட வேண்டும். உங்களால் சொல்ல முடியுமா? அன்பென்னும் ஆவி நமக்குள்ள இருந்தா உங்க சத்துருக்களை நம்ம என்ன செய்ய முடியும்? சிநேகிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். யாராவது உங்களை சபித்திருக்காங்களா? எனக்கு காது கேட்க என்னை யாரும் சபித்தது மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை காது கேட்காம சபித்திருக்கலாம். அப்படி யாராவது சபித்தாலும் நான் அவர்களை என்ன செய்ய ரெடியா இருக்கேன்? ஆசீர்வதி. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே, என்ன இவ சபிச்சுட்டா, இவ நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இது ஆசீர்வாதம் இல்ல. ஆசீர்வாதம் என்ற போர்வையில் வருகிற சாபம். மனதார அவங்களை ஆசீர்வதிக்கணும். தெரியாம என்ன சபிக்கிறேன் ஒன்னு சொல்லட்டுமா? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்க. அவங்க சாபம் போடுறதுனால நான் சபிக்கப்பட போவது இல்ல. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்களுக்கு முன்பதாய் நிரூபிக்க வேண்டுமானால் சபித்த அவர்களை ஆசீர்வதிக்கணும். கொஞ்சம் கையை உயர்த்தி யாரெல்லாம் உங்களை சபிச்சாங்களோ மனசார ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும்ப்பா. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வாதமா. நிறைய பேர் சொல்லல, சொல்ல முடியலையா? அந்த அன்பு வரணும். அதுதான் தேவனுடைய பிள்ளை. மூன்றாவது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஆமென். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்திருக்கேன். பகைக்கிறவர்களுக்கு, பகைத்தவங்க, ஏசினவங்க, திட்டினவங்க என்ன பார்க்க பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் போன உடனே அவனை பாரு, பயங்கர அழகும். அவங்களுக்கு கூட நான் நன்மை தான் செய்திருக்கேன், தீமை செய்வதே இல்லை. முடிந்த அளவு நன்மை செய்யணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அடுத்தது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் சொல்லுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறவங்க இருப்பாங்க, கேவலமா பேசுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, இல்லாதத பொல்லாததெல்லாம் கதை கட்டுவாங்க. அவங்க இப்படி செய்துட்டாங்களே ஆண்டவரே, நீ கேட்காத. ஆண்டவரே, அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளட்டும், அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்று அவர்களுக்கு என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். சிலர் சரீர ரீதியாய் துன்பப்படுத்துவாங்க, சிலர் மன ரீதியாய் துன்பப்படுத்துவாங்க. பல விதங்களில துன்பப்படுத்துகிற உலகம் தான் இந்த உலகம். ஆனா அவர்களுக்கு ஜெபிக்க வேதம் சொல்லி இருக்கிறது. சிநேகிக்கணுமா? ஆசீர்வதிக்கணுமா? நன்மை செய்யணுமா? ஜெபிக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க. சிநேகிக்கணுமா? ஆசீர்வதிக்கணுமா? நன்மை செய்யணுமா? சொல்லுங்க. ஜெபிக்கணுமா? இது எப்ப வரும்? என் உள்ளத்துல என்ன இருந்தா? அன்பு இருந்தால். ஹல்லேலூயா. கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குமே, ஆனா நம்ம நிச்சயமா எல்லாவரையும் நேசிக்கிறவங்களா மாறி விடுவோம். அன்புக்குரியவர்களே, நான் திரும்பவும் சொல்லுவேன், கர்த்தர் அந்த அன்பை நமக்கு நிறைவாய் தர விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட கையை உயர்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. எப்படியாவது அந்த அன்பினால் என்ன செய்யும் சொல்லுங்க? நிரப்பும். எல்லாம் சொல்லுங்க. எப்படி ஆகிலும் என் மேல எனக்குள்ள அந்த அன்பு வரட்டும் ஆண்டவரே. அந்த அன்பை எனக்கு
தாரும். பகைக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க, எரிச்சலா இருக்கவங்க, சபிக்கிறவங்க, தீமை செய்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க, நிந்திக்கிறவங்க, இவர்களுக்கு ஜெபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் நன்மை செய்யவும் நேசிக்கவும் தான் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப யார் தேவனுடைய புத்திரர், யார் தேவனுடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளையின் அடுத்த அடையாளம் என்ன? எல்லாரையும் நேசித்து, எல்லாருக்கும் நன்மை செய்து, எல்லாரையும் ஆசீர்வதித்து, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. சொல்ல கசப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் வருஷ கணக்கா நெஞ்சில அப்படியே வச்சிருப்பாங்க. நோ, அது தவறு. அன்பு இருக்குமே, ஆனா அதெல்லாம் கரைந்து மறைந்து போகும். இருதயத்துல கசப்பு வேர்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. வைராக்கியம் வேண்டாம். அவங்க செய்கிறதுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பா. நாம எந்த ஒரு தீமையும் அவர்களுக்கு செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. எலிசாவை பிடிக்க வந்தவங்கள எலிசா லைட்டா கண்ணை கட்டி எங்க கொண்டு போனா சொல்லுங்க? ராஜாவுக்கு முன்னால கொண்டு விட்டுட்டு ராஜா உடனே சொல்றார், ராஜா தீர்க்கதரிசியே இவனை வெட்டிடுவோமா அப்படின்னா, டேய் நான் அவங்கள கொண்டு வந்தது வெட்டுறதுக்கு இல்ல, ஸ்தோத்திரம், ஆட்டை வெட்டி நல்ல சோறு போடுன்ட்டார். தன்னை பிடிக்க வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினதாங்க. யோசேப்பை பாருங்க, சகோதரரை பார்த்து சொல், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அதுதான் தெய்வீகம், அதுதான் தெய்வ பிள்ளையின் அடையாளம். ஒரு கிறிஸ்தவன் தெய்வ பிள்ளை என்று சொல்லிவிட்டு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வாரையானால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியாது. அல்லேலூயா. லூக்கா 6:35 வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும், சத்தமா சொல்லுங்க, தன்னை பிடிக்க வந்தவனுக்கு காத யார் வெட்டிட்டா சொல்லுங்க? பேதுரு அழகா ஒரு வெட்டிட்டார். ஸ்தோத்திரம். பேதுரு உடனே தட்டி கொடுத்து, சூப்பர் பேதுரு, நீ தான் உண்மையான சீஷன் சொன்னாரா? நோ, பேதுருவை பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுப்பவர்கள் எல்லாரும் பட்டயத்தாலே விழுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த காதை எடுத்து ஓட்டினார் ஆண்டவர். கூட இருந்த பிற்பாடும் வெட்டுகிறான் ஒரு மனிதன், ஆனால் கிறிஸ்துவின் சுபாவமோ ஒட்டுகிறார். அதுதாங்க தேவனுடைய பிள்ளையின் அடையாளம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளானால் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும், சொல்லுங்க இந்த வசனத்தை சத்தமா வாசிங்க, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தெய்வ பிள்ளையின் அடையாளம். 3 காரியம் சொன்னேன். ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள், நடத்தப்படுகிறவர்கள் பிள்ளைகள். 3வதாக அவர் சொன்னபடி எல்லாரையும் நேசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். 4வது ஒரு காரியத்தை சொல்றேன், பிள்ளையுடைய அடையாளம். எல்லாருக்கும் தெரிந்த பாக்கிய வசனத்தில் ஒன்று, மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல முதலாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் அதுக்குள்ள இன்னொரு வேர்டையும் கொடுத்துக் கொள்றேன். எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கணும். அதே நேரத்தில் சமாதானம் இல்லாதவர்களின் நடுவிலே சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்,
எனக்கு யார்ட்டையுமே பிரச்சனை இல்லைங்க, நான் யார்ட்டையும் சண்டையே கிடையாது, எல்லாட்டையும் சமாதானமா இருக்கேன்னு சொன்னாங்க. இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எல்லாட்டையும் சமாதானமா இருக்கணும். நிறைய பேர் அல்லேலூயா சொல்லல. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட சமாதானமா இருக்கீங்களா? உறவுகளோட சமாதானமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரசங்கமா? இதுதான் பிரசங்கம். வருகை சமீபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியை நினைத்து பார். Thank you Lord, thank you Jesus. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும். பூமி அழியும், பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற. ஒருமுறை கூட சொல்லுவோமா? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பாவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் சமாதானமா இருக்கிறது மட்டும் இல்ல, சண்டையா இருக்கிறவர்களுக்குள்ள நீங்களும் நானும் புகுந்து போய் அவர்களுக்குள்ள என்ன உண்டு பண்ணணும்? சமாதானம் பண்ணணும். கரங்களை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Makers and maintainers of peace. சமாதானத்தை உண்டு பண்ணுவது மட்டுமல்ல, அந்த சமாதானத்தை பாதுகாப்பதற்கு பிரயாசப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நல்ல கவனிங்க. கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். என்ன விடுகிறான் சொல்லுங்க? கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும். ஆமா, நம்மள அப்படி சொல்லவே மாட்டோம். அப்படித்தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் பண்ணுகிறவங்களா இருந்தா சண்டைக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவதை எதிர் தரப்பிடத்துல வந்து சொல்லவே கூடாது. ஐயோ, நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க உங்களை பற்றி எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. அப்படியா? அந்த அப்படியாவுக்குள்ள புகுந்து சமாதானம் பண்ணி முடிச்சிடணும். நிறைய குடும்பங்கள்ல சமாதான குறைவுகள் வரும்போது கிருபையினால கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். நான் முடிந்த அளவுல சண்டையை உண்டு பண்ணுகிறவனாய் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவனாய் கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சிலர் பார்த்திருக்கீங்களா? எரிகிற தீல சொல்லுங்க, கொஞ்சம் எண்ணெய் கோரி ஊத்திட்டு போயிடுவாங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை, அவங்க பேச்சு சரி இல்லை, அவ்வளவுதான், முடிந்தது. இருந்த கிராக் கொஞ்சம் கூட பெரிய கிராக் ஆயிருது. ஆனா நம்ம சமாதானமா இருப்பது மட்டுமல்ல, எல்லாரையும் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஆமென். அவங்க தான் ஊர்ல சண்டையா, சமாதானம் பண்றதுக்கு நம்ம தான் முன்னால நிக்கணும். ஆமென். குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனையா, பிரிந்து கிடக்கிறதா, சமாதானம் பண்ணுவோம். கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்களா, சமாதானம் பண்ணுவோம். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையின் அடையாளம் என்ன? எல்லாரும் எடுத்துக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துக்கு வாங்கலாம்.
5வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை என்ன செய்துட்டீங்க? மறந்துட்டீங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நிறுத்திக் கொள்வோம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப பிள்ளைகளானால் தகப்பன் கண்டிப்பா என்ன செய்வார்? சிட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உள்ள நவீன பிரசங்கங்கள் என்ன தெரியுமா? தண்டனையே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு, சிலுவையில எல்லாம் முடிச்சிட்டார், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், ஒண்ணும் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, தகப்பன் தான் பிள்ளை தப்பு பண்ணுனா கண்டிப்பா என்ன செய்வாரு? சிட்சிப்பார், தண்டிப்பார். நல்லா கவனிக்கணும். சிட்சை எனக்கு அடிக்கடி இருக்குது பாஸ்டர், நான் சின்ன தப்பு செய்தா கூட பெருசா அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏப்பா நல்லா அடி வாங்குற குரூப் இங்க இருக்கு போல. வெரி குட். அவர் மட்டும் அடிக்காம விட்டுட்டார்னா நீங்க அவங்க பிள்ளையுடைய லிஸ்ட்ல இருந்து என்ன செய்யப்பட்டாயிட்டு? நீக்கப்பட்டாயிற்று. அடுத்த வசனத்தை பாருங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் நிறுத்திக் கொள்ளலாம். நீங்க எப்படி இல்ல? புத்திரர் கிடையாது, அவ்வளவுதான். சிட்சையே எனக்கு இல்ல பாஸ்டர். நான் சினிமா பார்க்க, சர்ச்சு முடிஞ்சு போன உடனே அந்த சீரியல் பார்ப்பேன், பிறகு ராத்திரி மொபைல்ல பிக் பாஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வெளியே தெரியாம சில காரியங்கள்லாம் செய்வேன் பாஸ்டர். ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல, கூலா இருக்கேன். அப்ப நீங்க லிஸ்ட்ல எது தூக்கி போட்டாச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் தூக்கி போட்டா, இவன் என்னுடைய பிள்ளை இல்ல. அவருடைய பிள்ளையா இருந்தா சின்ன தப்பு செய்தா கூட கம்பெடுத்து அடிப்பார், அடி கிடைக்கும். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு சின்ன தப்பு தான் செய்தாப்புல நம்ம பார்வையில். என்ன தப்பு? பேச சொன்னாரு, அடிச்சுட்டான், அவ்வளவுதான். ஏதோ டென்ஷன்ல செய்துட்டான், ஐயா வேணும்னா செய்தான், பிளான் போட்டா செய்தான். இல்ல, ஆண்டவர் பெரிய தண்டனை கொடுத்தார். கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஆண்டவர் சிட்சிக்கிற தேவன், சிட்சிக்கிறவர். அவர் யாரை சிட்சிப்பார்? தன்னுடைய பிள்ளை. அப்ப அவர் சிட்சிக்கும் போது அது அற்பமா என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. எதற்காய் தேவன் என்னை சிட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு அவருக்கு உகந்தவர்களாய் அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னேறி செல்லும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற லிஸ்ட்ல தொடருகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அன்றாடம் நாம் அனுபவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11 வாசியுங்கள். என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைன்னா கண்டிப்பா அடி கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். தப்பு செய்தா அடி கிடைக்கும், சந்தேகமே இல்லை. அவன் தான் தேவனுடைய பிள்ளை. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் அடியே கிடைக்கலையா, நீங்க தேவனுடைய பிள்ளை இல்லவே இல்லை. ஆண்டவரே,
தேவனுடைய பிள்ளை என்ற அந்த பதவியில் இருந்து என்னை தூக்கி போட்டுறாதனும், நீக்கி போட்டுறாதனும், மன்னியும் ஆண்டவரே. இதிலிருந்து உம்முடைய பிள்ளையாக நீர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்த்தலை நிறைவேற்றுகிற பிள்ளையாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் உங்கள் குறைகளை உணர்ந்து திருந்துவதற்கு நீங்கள் முன் வருவீர்களேயானால் பரிசுத்த ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் ஆச்சரியமும் அனுகூலமும் ஆதரவு கரம் நீட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே யார் யார் தேவனுடைய பிள்ளையாய் தொடர்ந்து வாழ விரும்புகிறீர்களோ அவர்கள் வாழ்விலே பிள்ளைகளுக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் ஆச்சரியமாய் இறங்கி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மளால இருக்கிற இடங்கள் எழுப்பலாமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினி. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யாவரும் சேர்ந்து சொல்வோமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, hallelujah, 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 hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தினவர்களாய், தகப்பனே, உன் பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தை நீர் அடையாளம் காட்டி தந்தீர். ஆனா நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பிள்ளைக்குரிய எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டு என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த வேளையில் நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்னை நான் ஏமாற்றி இருக்கிறேன். என்னை மன்னியும், என்னையும் உம்முடைய பிள்ளையாய் உருமாற்றி விடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆவியானவரால் நடத்தப்படுவேனே. உன் பிள்ளைகளுக்குரிய அடையாளமாகிய அன்பினால் நான் இந்த உலகத்துக்கு அன்பை வெளிப்படுத்துவேனே. உன் பிள்ளைகளுக்குரிய அடையாளமாகிய எல்லாரோடும் சமாதானமாகவும் சமாதானம் பண்ணுகிறவனாகவும் நான் காணப்படுவேன். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு சிக்ஷை உண்டு என்பதையும் சிக்ஷை எதற்கு என்பதை புரிந்து கொண்டு என்னை சீர்படுத்துவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இளைய குமாரனை போல ஒருவேளை தகப்பனை விட்டு நம் பிள்ளை இல்லை என்று எண்ணக்கூடிய அளவு தூரமான ஜீவியத்துக்குள்ளே நாம் போயிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா? அவன் புத்தி தெளிந்த பொழுது, தகப்பனை நாடி வந்த பொழுது, தகப்பன் அவனை மறுபடியும் சொந்த பிள்ளையாய் சேர்த்து கொண்டு அவனுக்கு விருந்து கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தது உண்மை. ஆண்டவரே, என்னை மறுபடியும் உன் பிள்ளையாய் சேர்த்துக் கொள்வீரோ? ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் புத்தி தெளிந்து மனம் திரும்பி உன் மண்டையில ஓடி வந்திருக்கிறேன். எஸ், அந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்று தருவார். தகப்பனே, இந்த நாளின் ஆராதனையில எங்களோடு பேசுனீங்கப்பா. யார் உம்முடைய பிள்ளை என்பதை
தெளிவாய் புரிந்து கொள்ள செய்தீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் நீ பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் சுதந்திரித்து சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ஏன் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நாங்கள் உடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளங்கள் அற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதை விளக்கி உணர்த்தி காட்டினமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை எங்கெங்கு யார் யார் எந்தெந்த ஆண்டவரே மீடியா மூலமா இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களோடு நீ பேசினபடியால் ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உணர்வுள்ளவர்களாகிய இவர்களை உன் பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளும். உன் பிள்ளைகளாய் அவர்கள் தொடர்ந்து நடக்க பலன் கொடும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். பிள்ளைகளுடைய படிப்பு, பரீட்சை, எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகலவற்றிலும் எங்களோடு கூட இருப்பவரும் எஸ் பிதாவின் செல்ல பிள்ளையாய் வாழ்ந்து காட்டின தெய்வமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.